உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம குரு பகவானுடைய வக்கர பயிற்சி இதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஆல்ரெடி குரு பகவானுடைய பெயர்ச்சிக்கும் பதிவுகள் போட்டிருக்கிறோம். இப்போ குரு பகவானுடைய வக்கர பயிற்சி பற்றி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த குரு பகவானுடைய வக்கரம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அக்டோபர் 9 ஸ்டார்ட் ஆகி பிப்ரவரி 4 இது முடிவடைகிறது. கிட்டத்தட்ட 3-4 மாதங்கள். அப்ப இந்த குரு பகவானுடைய வக்ரம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப ரிஷப ராசியில தான் இப்ப குரு பகவான் இருக்கிறார். அப்ப அந்த ரிஷப ராசியில குரு இருக்கும்போது அப்ப அந்த ரிஷப ராசிக்கு குரு பகவான் 8ஆம் இடத்து ஆதிபத்தியமும் 11ஆம் இடத்து ஆதிபத்தியத்தையுமே அடையிறாங்க. அப்ப 8ஆம் இடம் என்பது அஷ்டமஸ்தானம், 11ஆம் இடம் என்பது பாதகாதிபதி, லாபாதிபதி. அப்ப குரு பகவான் ஆப்பட்டது நம்மளுக்கு எகென்ஸ்டான கிரகம் தானே, அப்ப நமக்கு கெடுதல் தானே பண்ணுவாரு. இப்படிங்கிற குழப்பத்துல ரிஷப ராசிக்காரங்கள் அதிகமா இந்த வீடியோ பார்க்கறதுனால இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு வருத்தப்பட்டு இருப்பீங்க. ஆனா அதே சமயத்துல இப்ப உங்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் வக்ரமானதுனால ரிஷப ராசிக்காரங்கள் சந்தோஷமாக திருப்தியாக நீங்கள் எந்த காரியத்திலையும் ஜெயிச்சு வரக்கூடிய அளவுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு பேசும். அப்ப ரிஷப ராசிக்கு ரொம்பவுமே நல்லது செய்யக்கூடிய கிரகம் எடுத்துட்டீங்கன்னா சனி பகவான். அப்ப அந்த சனி பகவான் தான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல நண்பரும் கூட. அந்த சனி பகவானுடைய அனுகிரகத்தினால கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்கள் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. தொழிலையுமே குடும்பத்திலையுமே அவங்க எதிர்பார்த்த காரியத்திலையுமே இந்த சனி பகவான் ஆப்பட்டது எந்த விதத்திலுமே அவங்களுக்கு கெடுதல் பண்ணாமல் நல்லது தான் பண்றாரு. அப்படி நமக்கு இந்த குரு நல்லது பண்ணுவாரா அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரு பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டாரு. அப்ப அந்த குரு வக்ரம் அடையாத காலகட்டத்திலையுமே உங்களுக்கு பார்க்கணும் கெட்டது செய்ய மாட்டார். அப்ப அந்த குரு இப்ப வக்ரம் அடைஞ்சிருக்கிறாருன்னா கண்டிப்பாக இந்த பீரியடில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு, ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கும். அப்ப அந்த குரு பகவான் ஆப்பட்டது எங்க பாக்குறாரு அப்படின்னா, உங்க ராசியிலிருந்து 5ஆம் இடத்தை பாக்குறாங்க. 5ஆம் இடத்தை பார்க்கும்போது குழந்தை பாக்கியம், ரிஷபராசியில பிறந்து எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு வேதனைப்பட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல குரு பகவானுடைய வக்கர காலகட்டத்தில் கண்டிப்பாக 100க்கு 100 இந்த புத்திர பாக்கியங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இது போக பார்த்தீங்கன்னா அந்த 5ஆம் இடம் என்பது அவங்களுடைய திறமை, அறிவு, முயற்சி, முன்னேற்றம், இதுல எல்லா விஷயத்திலுமே நீங்க நல்லா வருவீங்க. உங்களுக்கு யாரோ ஒருத்தருடைய அறிமுகம் கிடைக்கும். அந்த அறிமுகத்தினால நீங்க நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். இது போக 7ஆம் இடத்தை பாக்குறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு திருமண காரியங்கள், தடைபட்ட திருமண காரியங்கள் இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக நடக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாண்ட நீங்க பொண்ணு பார்த்திருக்கலாம், இல்ல மாப்பிள்ளை பார்த்திருக்கலாம். இது தடுங்களாகலாம், இது குழப்பங்களாகலாம். இதற்கு முன்னாண்ட ஏதாவது ரூபத்தில் 2 வருஷம் 3 வருஷ காலங்கள் ஆப்பட்டது குழப்பத்திலே இருக்கலாம், தடுங்கல்லே இருக்கலாம். ஆனா இந்த பீரியட்ல அந்த குரு பகவானுடைய அந்த வக்ர காலத்துல கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் ஆயிடும். அப்போ உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள், சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடப்பதற்குண்டான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப லக்னத்திலேயே குரு இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை செய்ய தூண்டும். நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், இல்லை நம்ம ஏதாவது வெளிநாடு போகணும், நம்மளுடைய தொழிலை மாற்றி செய்யணும். நம்ம ரொம்ப நாள் அந்த தொழிலே செஞ்சுட்டு இருக்கிறோம், இதை விட்டுட்டு நம்ம பிசினஸ் பண்ணுனா என்ன அப்படிங்கிற எண்ணங்கள் ஆகப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு பல விதமான யோசனைகள் ஆகப்பட்டது இந்த பீரியட்ல கண்டிப்பாக வரும். அப்படி வரும்போது உங்களுக்கு என்ன யோசனை ஸ்ட்ராங்காக வருதோ அந்த யோசனையை இப்ப திருப்தியாக
நீங்கள் செய்ய முடியும், அப்போ ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படி ஸ்டார்ட் பண்ணாலும் அது சக்சஸ் ஆகும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. அப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, பல வருஷமா நீங்க வேலையில் இருந்தீங்க, அந்த வேலையை விட்டுட்டு நீங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த குரு வக்ர காலகட்டத்தில் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சாலுமே அதன் மூலியமாக ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இது நல்ல ஒரு ஸ்டார்டிங் பீரியடா இருக்கும். அப்போ இந்த பீரியட்ல நீங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க. அதே சமயத்தில் வெளிநாட்டுக்கு விசா கிடைக்கல, இல்லை வெளிநாடு போகணும்னு ஆசையா இருக்குது, நம்ம எந்த பீரியட்ல எந்த டயத்துல போறதுன்னு தெரியல அப்படிங்கிற குழப்பத்தில் இருந்திருக்கலாம். இந்த பீரியட்ல போகலாம். இந்த பீரியட்ல போனாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அப்ப இந்த பீரியட்ல போயிட்டு நீங்கள் எதிர்பார்த்த, நீங்க ஆசைப்பட்ட, உங்களுடைய ஆம்பிஷன்ஸ் என்னவோ அதை எல்லாத்தையுமே சாதிப்பதற்குண்டான ஒரு சாதகமான மாதமாக இது கரெக்டா இருக்கும் இந்த குரு பகவானுடைய வக்கர காலங்கள். அப்ப இந்த குரு பகவானுடைய வக்கரங்கிறது அக்டோபர் 9 நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அந்த 4ஆம் தேதி அந்த குரு பகவானுடைய வக்கர காலகட்டங்கள் முடிவடைகிறது. அப்ப இதே சமயத்துல அந்த சனி பகவானுடைய வக்கரமும் இப்ப வக்கரத்தில் இருக்கிறாரு. அவர் நவம்பர் மாசம் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. அப்ப அந்த சனி பகவானுடைய அந்த சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப உங்களுக்கு ராசிக்கு உகந்த நண்பனான அந்த சனி பகவான் சரியான நேரத்துல உங்களுக்கு கை கொடுக்கிறாரு. அப்ப கை கொடுத்து நீங்கள் எதிர்பார்த்த, நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா காரியத்துக்கும் அந்த சனி பகவானுடைய தொடர்பும் அந்த குரு பகவானுடைய அனுகிரகமும் இணைந்து உங்களை மேல தூக்கி விடக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அப்ப இதனால ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறீங்க, ப்ரமோஷன் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ஒரு டாக்டரேட் பட்டம் நீங்க வாங்கலாம். இல்ல கோயில்கள்ல இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பதவி கிடைக்கலாம் உங்களுக்கு. இது போக பாத்தீங்கன்னா நீங்க வெளி உலகத்துக்கு போகணும், நம்ம வெளிநாட்டுல போய் ஏதாவது சாதிக்கணும், சம்பாதிக்கணும், ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சாலும் நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். இப்ப இந்த ரிஷப ராசியில பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இவங்களுக்கு அந்த எஜுகேஷன் அதுல பார்க்க போனா ஒரு நல்ல பவர். இப்போ அந்த சனி பகவானுடைய அனுகிரகமும் அந்த குரு பகவானுடைய அனுகிரகமும் இணைந்து அப்போ அந்த ரிஷப ராசியில பிறந்தவங்க யாரெல்லாமே கல்வியில வீக்கா இருக்கிறாங்களோ, யாரெல்லாமே கல்வியில ஃபெயில் ஆனாங்களோ, யாரெல்லாமே ஒரு கல்வி படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ இவங்களுக்கு இந்த பீரியட்ல அட்டகாசமாக இருக்கும். தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணி தாராளமாக செய்யலாம். அப்ப இந்த குரு பகவானுடைய பார்வையும் 5ஆம் இடத்தை பார்க்கறாங்க, 7ஆம் இடத்தை பார்க்கறாங்க, 9ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும். ரிஷபராசிக்காரங்களே ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க. ரிஷபராசியில பிறந்த வயதானவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் ஆகப்பட்டது, அவங்களும் அவங்க நினைச்ச தொழிலை பண்ணலாம். அவங்க நினைச்சதுல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதுல லாபத்தை பார்க்கலாம். எந்த குழப்பமும் இல்லை, தைரியமாக செய்யலாம். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த சமயத்துல வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வாங்க, அதுபோக சனி பகவானையும் வணங்கி வாங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை கண்டிப்பாக ஒரு முறை பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது. அந்த ஜென்ம ஜாதகத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.